அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிருஷ்ணன் பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா என்ற சொற்றொடரின் பொருள் என்னவென்றால், கிருஷ்ணர் தேவ ஆத்மா, பரமாத்மா சிவன். ஒன்றே குலம், ஒருவனே இறைவன். இறைவன் என்பவர் ஒருவர். அது சிவபரமாத்மாவை குறிக்கும். தேவர்களின் எண்ணிக்கை 33 கோடி பேர்கள். தேவர்களுக்கு உடல் உண்டு, தெய்வீக ராஜ்யம் உண்டு. 2 யுகங்கள் தேவர்களின் ஆட்சி இந்த பூமியில் நடக்கும். 2 யுகங்கள் தேவ நகரமாக இந்த பூமி விளங்கும். தேவலோகம் என்பது மேல் உலகத்தை சேர்ந்ததல்ல, இந்த மண்ணுலகம் சார்ந்த விஷயமாகும். ஜீவாத்மா பரமாத்மா 2 வகைப்படும். பரமாத்மா என்பது சிவனை குறிக்கும். ஜீவாத்மா என்பது உடலோடு வாழ்கின்ற ஆத்மாவை குறிக்கும். இப்போது இந்த பூமியில் 800 கோடி பேர் இருக்கிறார்கள் என்றால் அத்தனை பேர்களுமே ஜீவ ஆத்மாக்கள் தான். பரமாத்மா என்பவர் ஒருபோதும் கர்ப்பத்தில் வருவதில்லை, பிறப்பு இறப்பு எடுப்பதில்லை. யாருக்கு தாய் தந்தை இல்லையோ, யாருக்கு பிறப்பு இறப்பு இல்லையோ, யார் யாரிடமும் படிக்க வேண்டியதில்லையோ அவர்தான் கடவுள். இதுதான் கடவுளுடைய இலக்கணமாகும். அந்த இலக்கணத்திற்கு உரிய ஒரே ஒருவர் சிவபரமாத்மா ஆவார். அவர் ஒரு பொழுதும் கர்ப்பத்தில் வருவதில்லை. எப்பொழுதும் சிவன் ஜோதி பிந்துவாக, அதாவது ஜோதி புள்ளியாக இருக்கக்கூடியவர். ஊர்ல ஒருத்தர பெரும்புள்ளின்னு சொல்லுவோம். அதே போல இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய புள்ளி என்பது சிவபரமாத்மாவை குறிக்கும். ஆக அந்த பரமாத்மா, அவருடைய குழந்தைகள் தான் இந்த 800 கோடி பேர்கள். பிரம்மலோகம் என்ற இடத்தில், அந்த பிரம்மாண்டமான இடத்தில், செம்பன் நிறமான உலகில் சிவபரமாத்மாவின் அருகில் தான் நாம் அனைவரும் இருந்து வந்தோம். அங்கிருந்து இந்த பூமி என்ற நாடக மேடைக்கு நடிப்பதற்காக ஆத்மாக்கள் இறங்கி வருகின்றோம். விளையாடுவதற்கு வருகின்றோம், பிரயாணிகளாக வருகின்றோம். ஆக இந்த ஆன்மாவின் குணம் என்னவென்றால், ஒரு வினாடியில் எத்தனை கோடி மைல்களையும் கடந்து செல்லக்கூடிய, பறந்து செல்லக்கூடிய சக்தி படைத்ததுதான் இந்த ஆத்மா. ஆக இந்த ஆத்மா இறைவன் அடியிலிருந்து இந்த பூமிக்கு நடிக்க வருகின்றது, விளையாட வருகின்றது. இந்த பூமி தந்த பரிசு தான் இந்த உடலாகும். இந்த உடல் மண்ணால் ஆன பொம்மை என்று சொல்வார்கள். பஞ்ச தத்துவத்தினால் ஆன உடல். இந்த பூமியே பஞ்ச தத்துவங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 தத்துவங்கள் கொண்டது இந்த பூமி. இந்த பூமிக்கு வந்த பிறகு இந்த ஆத்மாவிற்கு ஒரு உடல் கிடைக்கின்றது, மனித உடல். பூமி தந்த பரிசு தான் இந்த உடல். இந்த மண் பொம்மையில் ஆத்மா 2 புருவத்திற்கு மத்தியில் அமர்ந்து கொண்டு கண்கள் மூலமாக பார்க்கின்றது, காதுகள் மூலமாக கேட்கின்றது, வாய் மூலமாக பேசுகின்றது, கை கால்கள் மூலமாக காரியங்கள் செய்கின்றது, கர்ம இந்திரியங்கள் மூலம் ஒவ்வொரு காரியங்களும் செய்கின்றது. ஆக இந்த ஆன்மாவும் உடலும் சேர்ந்திருக்கும் நிலை ஜீவ ஆத்மா என்று கூறுவார்கள். இந்த பூமி ஆரம்ப காலத்தில் சொர்க்கபுரியாக இருந்தது, வைகுண்டமாக இருந்தது. மிக குறைந்த ஜனத்தொகையில் இந்த பூமியின் ஆரம்ப கால ஜனத்தொகை மிக குறைவானதாகும். சில லட்சங்களோடு இந்த பூமி துவங்குகின்றது. டெல்லி யமுனை நதிக்கரையில் கிருஷ்ணன் பிறந்து, கிருஷ்ணன் ராதை பிறந்து வாழ்கின்றார்கள். தங்க துவாரகை என்று சொல்வோம். அந்த ஆரம்ப காலத்தில்
இந்த பூமியில் இருந்த அனைத்து வீடுகளும் தங்க மாளிகைகளாக இருந்தது. ஒவ்வொரு மாளிகைக்கு முன்னால் புஷ்பக விமானங்கள் இருக்கும். அங்கு பசுவும் புலியும் ஒரே நீரோடையில் தண்ணீர் அருந்தும். அதாவது அஹிம்சா பரமோ தர்மம் என்று சொல்வோம். அஹிம்சையை ஆதாரமாக கொண்ட ஒரு தர்மம் இந்த பூமியில் இருந்தது. அதை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்று சொல்வோம். அந்த காலத்தில் வாழ்ந்த அத்தனை பேர்களுமே தேவி தேவர்களாவார்கள். அந்த தேவி தேவர்களின் மகாராஜா யார் என்றால் நாராயணனும் லட்சுமியும் தான் விஸ்வ மகாராஜா, விஸ்வ மகாராணி. கிருஷ்ணனும் ராதையும் சுயம்பரத்திற்கு பிறகு கிருஷ்ணனுடைய பெயர் நாராயணன் என்றும் ராதையின் பெயர் லட்சுமி என்றும் மாற்றப்படும். அது ஒரு பதவியின் பெயர். ஆக லட்சுமி நாராயணனுடைய ஆட்சி தான் இந்த பூமியின் ஆரம்ப கால ராஜாக்கள். கிருஷ்ணர் என்பவர் இந்த முழு உலகின் முதல் இளவரசர் ஆவார். 16 கலைகள் நிரம்பியவர், அஷ்ட சக்திகள் நிரம்பியவர், 16 குணங்கள் நிரம்பியவர். அப்படிப்பட்ட ஒளி கிரீடத்துடன் ரத்ன கிரீடத்துடன் ராஜ்யம் செய்தவர் கிருஷ்ணர். முழு உலகிலும் ஒரே மொழி, ஒரே வம்சம், ஒரே தர்மம். பிரிவினைகள் கிடையாது, பிணக்குகள் கிடையாது. அந்த காலகட்டத்தை வைகுண்டம் என்று சொல்லலாம், சொர்க்கம் என்றும் சொல்லலாம், சத்தியுகம் என்றும் சொல்லலாம், பகிஷ்டு என்றும் சொல்லலாம். ஆக இந்த பூமி ஆரம்பத்தில் சொர்க்கப்புரியாக இருந்தது. அந்த சொர்க்கப்புரியின் இளவரசராக கிருஷ்ணர் இருந்தார். 1250 வருடங்கள் இந்த பூமியில் சத்தியுகம் நடந்தது. அடுத்த 1250 வருடங்கள் திரேதா யுகம் என்று சொல்லுவோம். முதல் யுகம் தங்க யுகம் என்றும், இரண்டாவது யுகம் வெள்ளி யுகம் என்றும் சொல்வார்கள். இங்கு பரந்தாமத்திலிருந்து இறைவன் வந்து ஒரு 5000 வருட வரலாற்றை மனித குலத்திற்கு வழங்குகின்றார். சிவனுக்கு ஒரு பெயர் உண்டு, ஞான மூர்த்தீஸ்வரர். குலசேகரப்பட்டினம் கோவில்ல பார்த்தீங்கன்னா அந்த சாமி பெயர் வந்து ஞான மூர்த்தீஸ்வரர். சிவன் ஞானம் நிரம்பியவர். அறிவு வேற, ஞானம் வேற. அறிவு என்பது எழுத்தறிவு, எண்ணறிவு, படிப்பறிவு, பட்டறிவு என்று சொல்வோம். ஞானம் என்றால் எதிர்காலத்தை குறித்து யார் ஒருவர் உரைக்கின்றாரோ அவரை ஞானி என்போம், தீர்க்க தரிசி என்போம். 3 காலமும் அறிந்த ஒருவர் உண்டெனில் அது சிவபரமாத்மா ஆவார். அந்த சிவபரமாத்மா தன்னிடம் உள்ள ஞானத்தை இந்த பூமியில் உள்ள தன்னுடைய குழந்தைகளுக்கு வழங்க வருகின்றார். ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த இறைவன் இந்த பூமிக்கு வருகின்றார். வந்து அஞ்ஞான இருளை போக்குகின்றார். இறைவன் சத்தியுகத்தில் வருவதில்லை, திரேதாயுகத்தில் வருவதில்லை, துவாபரயுகத்தில் வருவதில்லை. கலியுக கடைசியில் சங்கம யுகம் என்று சொல்லக்கூடிய யுக சந்தி என்று சொல்லுவோம். கலியுகத்திற்கும் அடுத்து வரக்கூடிய சத்தியுகத்திற்கும் இடைப்பட்ட காலமான புருஷோத்தம சங்கம யுகம் என்று ஒரு 100 ஆண்டு காலம் உண்டு. அந்த சங்கம யுகத்தில் சிவ பரமாத்மா வந்து ஒரு மனித உடலில் பரகாய பிரவேசமாகி அவருக்கு கீதையின் ஞானத்தை உபதேசிக்கின்றார். இறைவன் பிரவேசமாகும் அந்த நபருக்கு பிரம்மா என்ற ஒரு பட்டம் சொல்லுகிறார், பெயர் சொல்லுகிறார். நீங்கள் பெருமாள் கோவில பார்த்திருப்பீங்க, அனந்த சயனம் பண்ணியிருக்கிற அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அனந்த சயன கோலத்துல பெருமாள் இருப்பார். அவருடைய தொப்புள் கொடியில ஒரு தாமரை இருக்கும்.
அந்த தாமரையில பிரம்மா அமர்ந்திருப்பார். அந்த படத்தோட ரகசியம் என்னன்னா, கிருஷ்ணர் முதல் பிறவி, அவருடைய 84வது பிறவி பிரம்மா சாதாரண ஒரு வயோதிகராக இந்த பூமியில் இருக்கிறாரு. அந்த வயோதிகர் மேல அந்த சிவபரமாத்மா பிரவேசமாகி அவருக்கு ஞானம் உரைக்கின்றார். என்ன சொல்கின்றார் என்றால், ஏ ஆத்மா, நீ அழிவற்றவன், சாஸ்வதமானவன். 5000 வருடம் கொண்ட கால சக்கரத்தில் சுழன்று வந்த ஆத்மா நீ. நீதான் ஒரு பிறவியில் இந்த பூமியில் கிருஷ்ணனாக நாராயணனாக இருந்தாய், ராமராக இருந்தாய், விக்ரமாதித்த மன்னனாக இருந்தாய். இப்படி பிறவிகள் எடுத்து எடுத்து இன்று சாதாரண மனிதனாகிவிட்டாய். இப்பொழுது உனக்கு பிரம்மா என்ற நாமம் சொல்லுகின்றேன் என்று சிவபரமாத்மா சொல்லி, அந்த பிரம்மா மூலம் இந்த புது உலகத்தை படைக்கின்றார். படைப்பு காரியத்தை செய்யக்கூடிய கடவுள் பிரம்மா. இந்த பூமியை பாலனை செய்யக்கூடிய காரியம் விஷ்ணு. அதாவது லட்சுமி நாராயணனுடைய இணைந்த சொருபம்தான் விஷ்ணு. ஆக பிரம்மாவிடம் சிவபரமாத்மா இந்த உலகின் கால சக்கரத்தின் ஞானத்தை உரைக்கின்றார். சங்கம யுகத்தில் உரைக்கின்றார். இப்பொழுது நடக்கின்ற காலம் சங்கம யுகமாகும். இதை கீதா யுகம் என்று சொல்லலாம். குரு சேத்திரம், இன்றைய உலகமே ஒரு குரு சேத்திரம் தான். எங்கும் போர் அபாயம் நிறைந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கம்சபுரியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கம்சபுரியில் கிருஷ்ணன் வருவார் என்று சொல்வார்கள். கம்சபுரி இன்னும் சில வருடங்களுக்குள் முடிவுக்கு வந்து இதே பூமி கிருஷ்ணபுரியாக மாறும். டெல்லி யமுனை நதிக்கரையில் மீண்டும் கிருஷ்ணனுடைய அவதாரம் நிகழும், ராதையின் அவதாரம் நிகழும். மீண்டும் இந்த மண்ணுலகம் பொன்னுலகமாக மாறும். இந்த இரும்பு உலகம் போய் தங்க உலகமாக சொர்க்கமாக மாறக்கூடிய தருணத்தில் சிவபரமாத்மா வந்து இந்த பிரம்மா மூலமாக ஞானத்தை உரைக்கின்றார். இந்த மகாபாரத போரில் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக இந்த யுத்தம் என்ற வரி வரும். ஆக முழு உலகமும் அழியக்கூடிய ஒரு அழிவு பிறகு ஸ்தாபனை. அந்த அழிவு என்பது அவசியம் என்பதை சூசகமாக கிருஷ்ணர் உரைக்கின்றார். அதனாலதான் போரை நிப்பாட்டுறதில்லை. அவர் நினைச்சா போரை நிப்பாட்டிக்கலாம். ஆனா ஏன் நிப்பாட்டலன்னா, இந்த பூமியின் பாரம் குறைக்க வேண்டும். மொத்தத்துல நீங்க பாருங்க, அந்த போருக்கு பிறகு நாட்டில் வந்து ரொம்ப இவங்க 5-6 பேர் தான் படைப்பாங்க. மீதி அத்தனை பேரும் போர்ல இறந்துருவாங்க. ஆக அத்தகைய முழு உலக போர் தான் மகாபாரத யுத்தம். அந்த யுத்தம் நடக்கக்கூடிய காலம் இப்பொழுது வந்துவிட்டது. இந்த யுத்தத்திற்கு பிறகு இந்த பூமி சுபிட்சமாயிருக்கும். அதாவது உலகம் தொன்று தொட்டு இயங்கிக் கொண்டேதான். கம்சபுரி முடிவுக்கு பெறும், கிருஷ்ணபுரி துவங்கிவிடும். ஆக இந்த பூமியில் தொடர்ந்து காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும். இந்த 3 கால ஞானத்தை இறைவன் இந்த பிரம்மா என்ற மனிதனுக்கு உபதேசம் செய்கின்றார். இந்த கீதையை தான் சிவபரமாத்மா இந்த கிருஷ்ணன் ஆத்மா என்று சொல்லக்கூடிய பிரம்மாவிற்கு உபதேசம் செய்ததுதான். இந்த உபதேசத்திற்கு பிறகு இந்த பிரம்மா என்ன செய்கின்றார் என்றால், சிவனுடைய ஞானத்தை இந்த முழு உலகிற்கும் வழங்குகின்றார். அனைவருக்கும் ஆத்ம ஞானத்தை போதிக்கின்றார். அத்தகைய சிவனுடைய ஒரு பள்ளிக்கூடம் இந்த பூமியில் நடந்து வருகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ராஜஸ்தான் மாநிலத்தில் மவுண்ட் அபு என்ற இடத்தில் பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் தலைமையகம் உள்ளது. அந்த ஈஸ்வரன் பெயரில், பிரம்மாவின் பெயரில் இயங்கக்கூடிய அந்த வித்யாலயம் மூலமாக முழு மனித குலத்திற்கும் சிவபரமாத்மா ஆத்ம ஞானத்தை போதிக்கின்றார்.
கீதையின் சாரமே ஆத்ம ஞானத்தில் தான் ஆரம்பிக்கின்றது. அர்ஜுனன் போர்க்களத்தில் தன் முன்னால் இருக்கும் அனைத்து வீரர்களையும் பார்க்கின்றார். பீஷ்மர், துரோணர், கிருபர், இவ்வாறாக தனது தாத்தா, சித்தப்பா, பெரியப்பா, சகோதரர்கள், குருமார்கள் இவங்களெல்லாம் பார்த்துட்டு, இவங்களெல்லாம் இந்த போர்ல அடிச்சுட்டு நான் ராஜ்யத்தை அடையிறதை விட இந்த போரே வேண்டாம், எனக்கு எந்த நாளும் வேண்டாம், நான் எப்படியோ வாழ்ந்துக்கிறேன் என்று தன்னுடைய காண்டிபத்தை கீழே வைக்கிறார். அப்பொழுதுதான் கிருஷ்ண பரமாத்மா கீதையை உபதேசிக்கின்றார். இந்த மகாபாரத யுத்தத்தில் மனித குலத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்ன கிடைக்கின்றது என்றால், கீதை. கீதை என்பது கீதா மாதா என்று சொல்வார்கள். கீதை தாய், இந்த முழு உலகத்தையும் பாலனை செய்யக்கூடிய தாய் கீதா மாதா, சாஸ்திரங்களின் சிரோன்மணி என்று சொல்வார்கள். அந்த கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்ன சொல்கிறார் என்றால், எதிரில் இருக்கும் அனைவரும் நீ உடலாக பார்க்காதே, உடலுக்குள் புருவ மத்தியில் இருக்கும் ஆத்மாவை பார். ஆத்மா அழிவற்றது, அது நீரில் கரையாது, நெருப்பில் எரியாது, வாளால் வெட்ட முடியாது. ஆத்மா போட்டுக்கிட்ட சட்டை தான் இந்த உடல். உடல் என்பது ஒரு சட்டை. ஒரு சட்டை பழசாயிட்டு கிழிஞ்சிருச்சுன்னா அந்த சட்டையை விட்டுட்டு இந்த ஆத்மா இன்னொரு சட்டை போட போயிடும். இறப்புக்கு என்ன இலக்கணம் என்றால், ஒரு ட்ரெஸ்ஸும் அட்ரஸும் மாறுவது மரணம். அதாவது உடல் என்ற ஒரு மரணத்தின் போது என்ன நடக்குதுன்னா, ஒரு ட்ரெஸ் மாறிடும், வாழ்ற இடம் இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. இதுதான். ஆக ஆத்ம ஞானத்தை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு போதிக்கின்றார். நீ எதிரில் இருக்கிறவங்களை அழிக்காட்டியும் அவங்க ஒரு நாள் இறக்க போறது உறுதி. அதனால உன்னுடைய தர்மப்படி, சத்திரிய தர்மப்படி நீ போர் செய்யணும். நீ ராஜகுலத்தை சேர்ந்தவர், உனது கடமையை நீ செய்தாக வேண்டும் என்று அவருடைய தர்மத்தை அவருக்கு போதித்து அந்த யுத்தம் செய்வித்ததாக மகாபாரத கதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக கீதையின் முதல் பாடம் ஆத்மா. அதுபோல இந்த மகாபாரத யுத்தத்திற்கு பிறகு பாண்டவர்கள் வனவாசம் சென்ற பிறகு, அதாவது பரீட்சித்திடம் ராஜ்யத்தை ஒப்படைத்துவிட்டு மலையை நோக்கி பயணம் செய்து அவர்கள் மேல் உலகத்திற்கு சென்ற பிறகு அங்கும் ஆத்ம ஞானத்தின் எதிரணி வரும். அங்கு திரௌபதி அமர்ந்திருப்பார்கள். அருகில் துரியோதனன், இன்னொரு பக்கத்தில் துச்சாதனன் அமர்ந்திருப்பார்கள். தர்மன் மேலே சென்று பார்க்கும் பொழுது திரௌபதியை பார்த்து கூறுவார், பாஞ்சாலி, என்ன நீ இவர்களோடு அமர்ந்திருக்கிறாய்? இவர்கள் துஷ்டர்கள் அல்லவா? உனக்கு எவ்வளவு கொடுமைகள் செய்தவர்கள் அல்லவா? இவர்களோடு என்ன அமர்ந்திருக்கிறாய் என்று தர்மர் கேட்கும் பொழுது பாஞ்சாலிக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன இவர் சொல்றாரு, என்ன அவர் எப்பா பார்ப்பா? அப்பொழுது இந்திரன் தர்மரிடம் சொல்லுவார், தர்மா, பாஞ்சாலிக்கு இப்ப எதுவுமே தெரியாது. ஏன்னா அவ இப்ப ஆத்ம உணர்வுல இங்க இருக்கா. உடலோட இருக்கும் பொழுதுதான் உடல் சார்ந்த விஷயங்கள் கூட ஞாபகத்துக்கு வரும். நீ மேல் உலகத்துக்கு வரும்போது உடல் உணர்வோட வந்துட்ட. அதனாலதான் துரியோதனன் மீது உள்ள விஷயங்கள் தெரியுது, அவர் செய்த கொடுமைகள் தெரியுது. நீ போய் அந்த ஆகாய கங்கையில குடிச்சிட்டு வா, உன்னுடைய தேக உணர்வு போய்விடும் என்று சொல்வார். ஆக அதில் குளித்துட்டு வந்த பிறகு தேக உணர்வு போயிடும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அந்த மேல் உலகில் பரந்தாமத்தில் இருக்கும் பொழுது நம்ம யாருக்கும் உடல் கிடையாது, எல்லாரும் ஆத்மாவா இருக்கும். ஆத்மாவா ஒரு தந்தையின் குழந்தையா இருக்கும், சிவ தந்தையின் குழந்தைகள். நம்ம 800 கோடி பேருக்கும் அப்பா ஒருத்தர் தான். இதைத்தான் சொல்லுவாங்க, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் வாங்க.
ஒரு அப்பா. ஆனா எல்லா உயிர்கள், எல்லா ஆத்மாக்களுக்கும் அப்பா ஒருத்தர், அவர் தான் இறைவன் சிவன். ஆக அந்த சிவனோடு அந்த பரம பதத்தில் நம்ம எல்லாரும் ஆத்மாவா இருக்கும் பொழுது நமக்கு கோபம் வராது, பேராசை வராது, பற்று வராது, அகங்காரம் வராது, தேக எண்ணமே வராது, பசி தாகம் தூக்கம் எதுவுமே வராது. அப்படிப்பட்ட ஒரு அமைதியான சாந்தி தாமம் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் வாழ்ந்தவர்கள் தான் நாம் அனைவரும். அங்கு ஆத்மாவாக இருக்கும் பொழுது எந்த பேதம், குரோதம், விரோதம், சண்டை, எந்த உணர்வும் கிடையாது, எந்த நெகட்டிவ் தாட்ஸும் கிடையாது. அப்படி இருந்த ஆக இங்கு நாம் கவனிக்க வேண்டும், கீதையின் முதல் போதனையும் ஆத்மாதான், வாழ்வின் கடைசி நிலையும் ஆத்மாதான். ஆக இந்த ஆன்மாவை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் திருமூலர் சொல்வார்கள், தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ப்பிக்க தான் இருந்தானே என்று சொல்வார். தன்னை அறிய வேண்டும், ஆங்கிலத்தில் செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்வார்கள். ரமண மகரிஷியும் கூறுவார்கள், உன்னை நீ அறிந்து கொள். ஒரு சினிமா பாட்டு கூட வரும், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் வெற்றி பெறலாம்னு அந்த பாட்டு வரும். ஆக நாம் ஒவ்வொருவரும் நம்மை முதலாக அறிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த உடலா ஆத்மாவா? இந்த உடல் அதற்கு ஒரு பெயர், பிறந்த பிறகு வைத்த பெயர், இறந்த பிறகு அது கடந்து சொல்லிடும். ஆக நான் யார் என்று சொன்னால் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஜோதி புள்ளியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் நாம். ரெண்டு புருவ மத்தியில் ஆத்மா இருக்க போய் தான் அங்க பொட்டு வச்சுக்கிறோம். சிந்திக்கும் போது தலைவிதின்னு அந்த நெத்தியை காட்டுறோம். இவ்வாறாக ஒவ்வொருவரும் ஆத்ம ஞானத்தை பெற வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய பொன்னான இந்த கோவில் விழா மூலம் ஒவ்வொருவரும் ஆத்ம ஞானத்தை பெறக்கூடிய பாக்கியசாலி ஆகின்றீர்கள். இந்த ஞானத்தை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் மரண பயம் போய்விடும். ஏன்னா ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது, நித்தியமானது, சத்தியமானது, சாஸ்வதமானது. ஆக நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள். நம் அனைவருக்கும் தந்தை இறைவன். அந்த இறை தந்தை இந்த மனித குலத்தின் வரலாற்றை கூறுகின்றார். மொத்தம் தேவர்களின் எண்ணிக்கை 33 கோடி பேர். 33 கோடி தேவர்களே போற்றின்னு சொல்லுவாங்க. ஆக தேவர்களின் எண்ணிக்கை 33 கோடி பேர். 33 கோடி பேரும் சிவ பரமாத்மாவிடமிருந்து தெய்வீக குணங்களை அடைந்தவர்கள், அஷ்ட சக்திகளை அடைந்தவர்கள். அவர்கள் இந்த பூமியில் 2 யுகங்கள் வாழ்கின்றார்கள். துவாபர யுகம் தொட்டு மனிதர்களிடம் 16 குணம் போய் 8 குணம் ஆயிருக்கு. அப்பதான் இந்த பூமியில வழிபாட்டு தலங்கள் உருவாகும். முதல் 2 யுகங்கள் இந்த பூமியில கோவில் கிடையாது, எந்த வழிபாடும் கிடையாது. என்ன காரணம்னா ஒவ்வொரு ஆத்மாவும் தெய்வீக சக்திகளோடு ஆத்ம உணர்வோடு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த சத்தியுகம் திரேதாயுகத்துல இந்த பூமியில ஆஸ்பத்திரி கிடையாது, ரெஜிஸ்டர் ஆபீஸ் கிடையாது, கோர்ட்டு கிடையாது, போலீஸ் கிடையாது, சண்டை சச்சரவு கிடையாது. ஆக வசந்த காலம், தேவர்களின் தேவலோகமாக இருந்த காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இந்தியாவில் மொத்தம் 140 கோடி பேர்ல 100 கோடி பேர் இந்துக்கள் இருக்காங்க. இந்த கோவில் வழிபாடு செய்யக்கூடியவங்க, அதுல 30 கோடி தேவ ஆத்மாக்கள் இருக்காங்க. இப்ப இதே ஊர்ல 1000 பேர் இருக்கீங்கன்னா ஒரு 300 பேர் தேவ ஆத்மாக்கள் புரிஞ்சுக்குங்க. அந்த 300 பேரும் சிவன் இருந்து எப்படி அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை அடைஞ்சாரோ சிவன் இருந்து, அதே போல இந்த 300 பேரும் சிவபரமாத்மாட்டிற்கு சக்தி வாங்கி ஆத்ம சக்தி பெற்று தேவர்களாக மாறுவார்கள். மீதி இருக்கிற
இருக்கிற இந்த ஊர்ல 1000 பேர்னா 300 பேர் தேவாத்மாக்கள், மீதி 700 பேர் சிவன்கிட்ட நேரடியா தொடர்பு கொள்ள மாட்டாங்க, மற்ற உங்க மூலமா அவங்க அடைவாங்க. ஆக இது ஒரு செயின் சிஸ்டம். இவ்வாறாக இந்த பூமியில் ஆலயங்கள், சாமிகள் குறித்த ஞானத்தை இறைவன் வழங்குகின்றார். ஆலயம் என்றால் ஆண்டவன் லயிக்கக்கூடிய இடம் ஆலயம். ஆன்மா இறைவனிடம் லயமாக வேண்டும். பொதுவா கோவில்ல ஒரு பலிபீடம் வச்சிருப்பாங்க. என்ன அர்த்தம்னா, அங்க வரும்போது தன்னுடைய உடல் உணர்வுகளை அந்த பலிபீடத்துல விட்டுட்டு ஆத்மாவாக தான் கோயிலுக்குனால போய் நிற்கணும். இதைத்தான் வைணவ ஸ்தலங்கள்ல சட்டையை கலத்திட்டு வர சொல்லுவாங்க. அதோட பொருள், உடல் என்ற சட்டையை கலத்திவிட்டு ஆத்மாவாக போனால் லயமாகும், இறைவற்ற லயமாகும். அப்ப இறைவன் என்ன சொல்றாருன்னு புரியும். நாம உடல் உணர்வோட போய் நின்னோம்னா இறைவனுடைய தொடர்பு நமக்கு கிடைக்காது. இன்சுலேஷனோட ஒயர்ல கரண்ட் பாயாது, இன்சுலேஷன் நீக்கிட்டாங்க, அந்த இலையில கம்பி எடுத்தாதான் கரண்ட் கிடைக்கும். அதே போல இறைவன் அந்த இன்சுலேஷன் இல்லாம ஒளி. நாம எப்போ அந்த ஒளியாக அவர் முன்னால நிற்கிறோமோ அப்பதான் இறைவனுடைய ஞானத்தை புரிஞ்சிக்க முடியும். அதனால கற்பூர தீபத்தை காட்டுறாங்க. கடவுள் ஒரு ஒளி, நீங்க ஆத்மா ஒரு ஒளி. இந்த நினைவை கொண்டு வருவதற்காகத்தான் கற்பூர தீபம் காட்டுறாங்க. அந்த இறைவன் ஒளிங்கிறத சொல்லிட்டு நம்ம முன்னால் அவருடைய பிரதிமையாக கொண்டு வருவாங்க. அந்த ஒளியை ஏன் கண்களில் ஒத்திக்கிறோம்னா, அந்த ஒளி சக்தி வெளி மூலமா உள்ள போனா உள்ளே இருக்கிற பாவ இருள் போகும். இதுதான் தத்துவம். உணர்ந்து ஒழுங்கினால் உயர்வடையலாம். இவ்வாறாக சிவ பரமாத்மா முதலாக இந்த பிரம்மா விஷ்ணு இதுக்கு 2 பேரும் ஒரே ஆத்மா, அவங்களுக்கு இந்த ஞானம் கொடுக்கிறார். அவர் தான் அந்த அர்ஜுனன் நினைச்சுங்க. அவர் மூலமாக முழு உலகத்திற்கும் கீதை ஞானம், அதாவது ஆத்ம ஞானம் கிடைக்கின்றது. இந்த விஷயம்தான் துவாபர யுகத்துல வியாச ரிஷி மூலமாக மகாபாரத கதை எழுதப்படுது. நடந்த காலத்திற்கும் எழுதப்பட்ட காலத்திற்கும் இடைவெளி ஒரு 2500 வருடம். இவ்வாறாக அந்த வியாசர் முன்னால நடந்ததை நினைவு கொண்டு அப்படியே சொல்றார். இந்த பூமியில நடந்த மகாபாரத யுத்தம், அதில் பாண்டவர்கள், அன்பான புத்தியுடையவர்கள் பாண்டவர்கள், பிரித்த புத்தி விபரீத புத்தி என்று 2 புத்தி உண்டு. அன்பான புத்தி உடையவர்கள் பாண்டவர்கள், விபரீத புத்தி உடையவர்கள் கௌரவர்கள். பாண்டவர்கள் பக்கம் இறைவன் இருக்கிறார். அவங்க வெற்றி அடைகிறாங்க. அவங்க வெற்றி அந்த மகாபாரத யுத்தத்திற்கு பிறகு இந்த பூமி சொந்தமாயிருந்து தர்மத்தின் ஆட்சி வந்திருக்கு. அந்த தர்மத்தின் ஆட்சிய அப்பதான் பசுவும் புலியும் ஒரே நீரோடையில குடிக்கும், கீரியும் பாம்பும் ஒரே கிண்டியில பால் அருந்தும். ஆக யாரும் யாருக்கும் சிகிச்சை பண்ணாத ஒரு உலகம் தான் அந்த சத்தியம் உருவாகும். இந்த கீதா ஞானத்தின் அடுத்த குழந்தை தான் கிருஷ்ணனாக பிறக்கிறார். அவர் பிரம்மாவுக்கு சொல்றாரு. அப்ப பிரம்மா மூலம் இந்த உலகத்திற்கு ஞானம் படைக்கப்பட்டு இந்த உலகம் தூய்மையாக்கப்பட்டு அப்புறம் இந்த பூமி சத்தியமா மாறுது. அந்த சத்தியத்துல முதல் இளவரசராக அந்த கிருஷ்ணர் பிறக்கிறாரு. இது கிருஷ்ணபுரி ஆகும். ஆக அவருடைய 2 யுகம் முடிஞ்ச பிறகு துவாபர யுகத்துல இந்த கதை வியாசர் மூலமாக எழுதப்படுது. இதுல அந்த வியாசருடைய கதாபாத்திரங்கள்னா, அந்த அக்னியிலிருந்து பிறந்த திரௌபதி, வாயுவிலிருந்து பிறந்த பீமன், யமதர்மனுடைய வழித்தோன்றலாக தர்மர், இந்திரனின் மகனாக அர்ஜுனன், அக்னி புத்திரர்களின் குழந்தைகளாக நகுல சகாதேவன். இவ்வாறாக அந்த கதாபாத்திரங்கள் வகுக்கப்பட்டு ஒரு உன்னதமான இதிகாசம் உருவாக்கப்பட்டது. அந்த இதிகாச நாயகர்கள், அந்த தெய்வீக சக்தி படைத்த அவர்களை நாம் அனைவரும் வழிபடுவதற்காக ஆலயங்கள் கட்டி வழிபாடு செய்து வருகின்றோம். ஆக திரௌபதி அதற்கு முந்தைய பிறவியில் நளாயினியாக இருப்பார்.
இந்த பிறவில திரௌபதி, அதுக்கப்புறம் மேல போன பிறகு ஆத்மா. ஆக ஆத்மாவின் பயணம் நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திரௌபதி கோவில்ல ஏன் மஞ்சள் நெத்தியில வச்சுக்கிறோம்னா, மஞ்சள் வெப்பத்தை தணிக்கிறதுக்காக அந்த கோப்புளியில நெருப்புல போடுவாங்க, கவனித்து பாருங்க. அதே போல நமது ஆத்மாவில கோபங்கள் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மஞ்சள். நாம் சாந்த மூர்த்தி ஆக வேண்டும், சீத்தலா தேவி ஆக வேண்டும் என்பதற்காக இந்த மஞ்சளை நெற்றியில் இட்டுக் கொள்கின்றோம். நீங்க வேற அம்மன் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா குங்குமம் வச்சிருப்பாங்க, சந்தனம் வச்சிருப்பாங்க, விபூதி வச்சிருப்பாங்க. ஆனா திரௌபதி அம்மன் கோயில மஞ்சள் தருவாங்க. காரணம், நாம் சாந்தமாக வேண்டும், நமது கோபங்கள் குளிர்விக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த பொட்டை நம்ம வச்சுக்கிறோம். நெற்றியில பொட்டு வைக்கும் போது எப்படி வைக்கணும்னா, அந்த இறைவனை உள்ளத்துல வைக்கணும். உள்ளம் ஒரு கோவில், ஊருடம்பு ஆலயம்னு சொல்லுவாங்க. இறைவா, அப்பா இந்த இடத்துல உட்கார்ந்தப்பா, என் கூட வாங்கப்பான்னு சொல்லி கடவுளை உள்ளத்தில் அமர்த்த வேண்டும். தாய்மார்கள் சமையல் செய்யும் பொழுது அரிசிய உலையில போடும்போது அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லுவாங்க, அல்லது சிவார்ப்பணம்னு போடுவாங்க. அப்படி அரிசியை போடும்போது சாதம் பிரசாதமாகும். அதை சாப்பிடுறவங்களுக்கு மனபலம், உடல் பலம், ஆயுள் பலம் வரும். ஆக அன்பார்ந்த தாய்மார்களே, நீங்கள் சமையல் செய்யும் பொழுது அரிசிய உலையில போடும்போது சிவார்ப்பணம் போடணும். எந்த பொருளை நீங்க போட்டாலும், ஒரு கடுகு உளுந்த பருப்பு போட்டா கூட அந்த இறை நினைவோல போட்டீங்கன்னா அந்த உணவு பிரசாதமாக மாறும். நீங்க அந்த இறைவனை உங்கள் உள்ளத்தில் அமர சொல்லணும். அப்பா, என் கூட இருந்து இந்த சமையல் செய்யப்பான்னு சொல்லி பாருங்க, அந்த சாப்பாடு மணக்கும், ருசிக்கும். அர்ஜுனன் தனது ரதத்தில் கிருஷ்ணரை அமர்த்தியதால் அந்த போர்க்களத்தில் வெற்றி அடைந்தார். அந்த ரதம் எதை குறிக்கிறது என்றால் நமது உடலை குறிக்கின்றது. மெய், வாய், கண், காது, மூக்கு என்று 5 புலன்கள். மெய் என்றால் உடல். அந்த உடல் ரதமாகவும், கண், காது, மூக்கு, வாய் இது 4 குதிரைகளாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதில் அர்ஜுனன் தான் ஆத்மா. அந்த ஆத்மா அந்த குதிரையினுடைய நகனை கிருஷ்ணன் கையில ஒப்படைச்சிருந்தார். இந்த ரதத்தை நீ ஓட்டுங்க, நீங்க ஓட்டுங்கன்னு பொருள் ஒப்படைக்கிறார். அதுபோல நாம் ஒவ்வொருவரும் காலையில எழுந்து நாம் என்ன சொல்லணும்னா, இறைவன்ட, இறைவா, இந்த உடல் என்ற ரதத்திற்கு நீங்கள் சாரதியாகுங்கள். இந்த புருவ மத்தியில நீங்க உட்காருங்க, இந்த உடலை நீங்க நடத்துங்க. இது நமது வாழ்வின் பொறுப்பை கடவுளிடம் ஒப்படைத்தால் வெற்றி நமது பிறப்புரிமை ஆயிடும். இதை ஒவ்வொருத்தரும் தினந்தோறும் செய்ய வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயமாகும். அப்பதான் நம்ம இந்த மோசமான இந்த உலகத்துல, குருச்சேத்திர உலகம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் மிகுந்த உலகத்துல நாம வெற்றி பெறணும்னா அந்த சிவனுடைய சக்தியாக நாம் மாற வேண்டும். எப்படி அர்ஜுனன் சிவன் பாசுபத அசுரத்துல தவம் செய்து வென்றாரோ, அதே போல் நாம் சிவபெருமானை நமது உள்ளத்தில், உடல் என்ற ரதத்தில் அமரச் சொல்ல வேண்டும். இந்த உடலை, இந்த வாழ்க்கையை நடத்துங்கள் என்று இறைவனிடம் வேண்ட வேண்டும். அப்படி நாம் தினந்தோறும் பிரார்த்தித்தோமானால் நமது வாழ்க்கையின் பயணம் பாவமில்லாத வாழ்க்கையாக மாறிவிடும். 2 யுகங்கள் நாம் 5 விகாரங்களால் ஏராளமான பாவம் செய்துவிட்டோம். காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், இந்த 5 தீய குணங்கள், ராவண குணங்கள், விகார குணங்களுக்கு வசப்பட்டு 2 யுகங்களாக நாம் நிறைய பாவம் செய்து விட்டோம். இன்று இந்த உலகம் பாவ உலகமாகிவிட்டது, அதர்மம் நிறைந்த உலகமாகிவிட்டது. தர்மம் என்றால் நானும் சுகமாக இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா தர்மம். நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், மற்றவங்க என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நினைச்சா அதுக்கு பேர் அதர்மம். பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்று தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த ஒரு வழி இறைவன் காட்டக்கூடிய வழிதான். இஷ்டம் போல வாழ்றது, மன வழிப்படி வாழ்ந்தோம்னா அது அதர்மம் ஆகி விடுகிறது.
ஆக நாம் ஒவ்வொருவரும் தர்மத்தின் வழியில் வாழ வேண்டும். இந்த தர்மனுடைய பட்டாபிஷேகம். தர்மம் என்றால் எந்த நிலையிலும் நீதி வலுவாது வாழ்வதுதான் தர்மம். நீதி, நேர்மை, நியாயம் என்று சொல்வார்கள். நம் சுயநலத்திற்காக விதி மீறாமல் வாழ்வதுதான் தர்மம். தர்மனுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்ப்போமானால், மகாபாரத யுத்தம் முடிந்து 36 ஆண்டு காலம் அவர் ராஜ்யம் செய்தார். அதுக்கு பிறகு ஒரு நாள் உலகம் மோசமான உலகம் ஆயிடுங்கிறது அவருக்கு புரியும். எப்படி புரியும்னா, தர்மர் ஒரு தீர்ப்பு சொல்வார் தனது அவையில. அண்ணன் தம்பிக்கு 2 பேர் வருவாங்க. மொத்தம் 5.5 ஏக்கர் நிலம். அதை பிரித்து கொடுங்க. இவர் பிரித்து கொடுத்துட்டு வர்றார். அண்ணனுக்கு 3 ஏக்கரும் தம்பிக்கு 2.5 ஏக்கரும் பிரித்து கொடுத்துருவார். அவங்க போயிடுவாங்க. அடுத்த நாள் அந்த தர்மம் ஆட்சி முடிஞ்சு கலியுகம் வந்து களி துவங்கிச்சுன்னு அந்த மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டது. தம்பிக்காரன் என்ன செய்வான், அது என்ன அண்ணனுக்கு 1/2 ஏக்கர் அதிகமாகும் ரெண்டு நேரம் போய் அந்த வரப்பை அந்த 1/2 ஏக்கரில் கால் அவசியங்களுக்காக அந்த வரப்பை மாற்றி விட்டுருவார். இந்த செய்தி தர்மத்துக்கு கிடைச்ச உடனே, ஆஹா, நான் தீர்வத்தி அளந்து கொடுத்ததை அவன் மாற்றிட்டா பார்த்தீங்களா, தர்மத்தை மீறிய செயல். அப்போ இது அதர்மம் ஆயிட்டு, இனி நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தர்மர் என்ன செய்வார்னா, பரீட்சித்துக்கிட்ட ராஜ்ய பொறுப்பு அவரிடத்துக்கு இந்த 5 பேரும் பாண்டவர்களும் திரௌபதியும் அப்படியே மலையை நோக்கி பயணம் செய்வாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அப்படியே திரௌபதிக்கு தலை சுற்றி அப்படியே கீழே விழுவாங்க. உடனே பீமன் தர்மத்தை சொல்வார், அண்ணா, இந்த மாதிரி திரௌபதி தலை சுற்றி கீழே விழுந்தாங்க. உடனே தர்மம் சொல்வார், நீ திரும்பி பார்க்காம நம்ம வாழ்க்கையா, அவ ஏன் நம்ம பயணத்துல வரலன்னா, 5 பேர் மேல சம அன்பு வைக்காம அர்ஜுனன் மேல அவங்க அதிக அன்பு வச்சதுனால அந்த பற்றின் காரணமாக அவர் விழுந்துட்டாங்க. அடுத்து கொஞ்சம் தூரம் போனோடனே சகாதேவன் கீழே விழுவார். அண்ணா, சகாதேவன் விழுந்துட்டார். சகாதேவனுக்கு இந்த உலகத்திலேயே சாஸ்திரத்துல ஜோதிடத்துல நான் தான் தலைந்திருந்த ஆத்மான ஒரு அகங்காரம் இருந்தது, அதனால அவர் விழுந்துட்டார். அடுத்தால நகுலன் தலை சுற்றி விடுவார். அப்போ அண்ணா, நகுலன் விழுந்துட்டார். உலகத்திலேயே மிக சிறந்த அழகாங்கிற ஒரு ஆணவம் அவருக்கு இருந்ததுனால அவர் ஃபெயில் ஆயிட்டார். அடுத்தால அர்ஜுனன் தலை சுற்றி விடுவார். அப்போ அண்ணா, அர்ஜுனன் விழுந்துட்டார் சொல்லுவார். வில்லுக்கு விஜயங்கிற பெயர், தன்னை வில்லாட்டுல விஜய்க்கு யாருமே இல்லைங்கிற மமதை இருந்ததுனால அவர் ஃபெயில் ஆயிட்டார். அடுத்தால தர்மன் பீமன் சொல்வார், அண்ணா, எனக்கு தலை சுற்றி நான் விட போறேன் பாரு, நீ உலகத்திலேயே பலசாலிங்கிற எண்ணம் இருந்ததுனால நீ ஃபெயில். ஆக தர்மன் மட்டும் அந்த மலை பயணத்துல சொல்லுவார். அவரோட ஒரு நாயும் புறப்பட்ட இடத்துல இருந்து தொடர்ந்து வரும். உடனே மேல் உலகத்துல இருந்து ஒரு பல்லக்கு வரும். அந்த பல்லத்துல ஏற சொல்லுவாங்க, வாங்க சொல்ல போகலாம்னு சொல்லுவாங்க. அப்போ கூட வந்த நாயும் உள்ள போய் உட்காரு. அந்த பல்லக்கை கொண்ட அந்த வீரர்கள் சொல்லுவாங்க, நாயை திறந்துவாங்க, நாய்க்கு மேல் உலகத்துல இடம் இல்லைப்பாங்க. அப்ப தர்மர் சொல்லுவாரு, எப்பவுமே நீதி பேசக்கூடியவர், இல்லை இல்லை, புறப்பட்ட இடத்துல இருந்து இதுவரைக்கும் என் கூட இந்த நாய் வந்திருக்கு, என்னுடைய சகோதரர்கள் கூட வரல, ஆனா இந்த நாயும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு வர்றதால தான் நான் வர்றேன், இல்லாட்டி சொர்க்கம் வேண்டான்னு. ஆக எந்த நிலையிலும் நீதி பேசக்கூடியவர் தர்மர். அப்ப அந்த நாய் தர்மராஜனாக பார்க்கும், நான் உன்னை சோதிக்கத்தான் வந்தேன். ஆக அவரை சொர்க்கத்துக்கு அழைத்து போவாங்க. இவ்வாறாக 5 விகாரங்கள் தான் மனிதனை பாவியாக ஆக்குகின்றது. 5 விகாரங்கள்னால் தான் செய்த மோசமான செயல்கள் தான் எல்லா பக்கமும் கர்ம வினைகளாக மாறி செய்த வினைகள். அந்த வினை பயனை தான் ஒவ்வொருத்தரும் நோய் மூலமாக, வறுமை மூலமாக,
பல்வேறு கஷ்டங்கள் மூலமாக வினை பயனை அனுபவிக்கிறாங்க. இப்ப இறைவன் என்ன சொல்றாருன்னா, மனிதன் செய்த அத்தனை பாவங்களும் நீங்கி ஆத்மா தூய்மையாக வேண்டும், சுகம் சாந்தி அடைய வேண்டும், சத்கதி பெற வேண்டும் என்பதற்காக முதல்ல ஆத்ம ஞானத்தை கொடுத்தாதான் அவங்க மற்றவங்களை எல்லாம் பார்ப்பாங்க. இவங்க நம்ம யாரை பார்த்தாலும் உருவ பத்திய பார்க்கணும், அதுல ஒரு ஆத்மா இருக்கு, அது கடவுளோட பிள்ளைன்னு பார்த்தா கோபம் வராது. ஏன்னா நீங்க அந்த ஆத்மாவுக்கு தீமை செஞ்சா, உங்க எதிரில் இருக்கிற ஒருத்தருக்கு நீங்க தீமை செஞ்சா இறைவனுடைய குழந்தைக்கு தீமை செஞ்ச மாதிரி இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. நாம என்ன செஞ்சிட்டோம், எதிரில் இருக்கிற உருவ மத்திய பார்க்கறதில்ல, அந்த உடலை பார்க்கிறோம், அந்த ஜாதியை பார்க்கிறோம், அந்த மொழியை பார்க்கிறோம். ஸோ அந்த ஆத்மாவுக்கு கோபதாபத்தால துன்பம் செஞ்சிருக்கணும். இப்படி நாம் ஆத்ம உணர்வை மறந்து தேக உணர்வில் வந்ததால் முழு உலகிலும் ஒருவருக்கொருவர் துன்பம் செய்து கர்ம கணக்குகளை நமக்குள் நிரப்பிக் கொண்டோம். இன்று சித்ரா பௌர்ணமி. சித்திரகுப்த நயினார் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சித்திரம் என்றால் உடல், குப்தம் என்றால் ரகசியம். இந்த உடலுக்குள்ளேயே ரகசியமாக ஆத்மாவில் நம்ம செய்யற எல்லா செயலும் பதிவாகும். பார்த்தது, கேட்டது, பாவம், புண்ணியம், நல்வினை, தீவினை எல்லாமே ஆத்மாவில் ரெக்கார்ட் ஆயிடும். அது நம்ம கூடவே வரும். நமக்குள்ள புண்ணியம் அதிகமா இருந்தா ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி வரும். பாவம் அதிகமா இருந்தா கஷ்டம், நஷ்டம், நோய்கள் வரும். நம்ம பாவத்தை போக்கணும், புண்ணியத்தை சேர்க்கணும். அதுக்கு இறைவன் நாம் அனைவருக்கும் கீதா ஞானத்தை வழங்குகின்றார்கள். ஆக நாம் ஒவ்வொருவரும் விசாலமான புத்தியை பெற வேண்டும், மூன்றாவது கண்ணை பெற வேண்டும். சிவராத்திரி அன்னைக்கு கண்மணிக்கு சொல்லுவாங்க. அது இந்த ஊனக்கண்ணை சொல்லல, ஞான கண்ணை சொன்னாங்க. ஆத்மாங்கிற கண் திறந்தா இறைவனை பார்க்க முடியும், மூன்று உலகை பார்க்க முடியும், மூன்று காலத்தை உணர முடியும். ஆக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆத்மாவின் கண் திறக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த மாதிரி சொற்பொழிவு எல்லாம் கோயில்ல வைக்கிறாங்க. பக்தி, ஞானம், வைராக்கியம், சித்திகர்த்தம்னு ஒன்று. அதாவது நாம் 2500 வருடங்களாக இந்த பூமியில் பக்தி செய்து வருகின்றோம். பக்தியின் அடுத்த பரிணாமம் என்னவென்றால் ஞானி ஆவது. ஞானத்திற்கு பிறகு ஒரு வைராக்கியம் வந்துடும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம், இதுதான் தர்மம், இதுதான் கர்ம வினைன்னு புரிஞ்சிருக்கும். ஆக பக்தி, ஞானம், வைராக்கியம். வைராக்கியம் வந்த பிறகு சித்தி கர்த்தம்னு ஒன்று. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அருள் சித்தி விநாயகர்னு சொல்லுவாங்க. சித்தம்னா உள்ளம், சித்தினா உள்ளம் நினைக்கிறது நடக்கிறது. ஆக நாம் நினைப்பது நடக்கக்கூடிய சக்தியை நாம் பெற வேண்டும். ஒவ்வொருவரும் சித்த புருஷர்களாக ஆக வேண்டும். புருஷ் என்றால் ஆத்மா. புருஷோத்தம மாதம் என்று சொல்வார்கள். மாதங்களில் மார்கழியை புருஷோத்தம மாதம் என்று சொல்வார்கள். ஆத்மா உத்தமமாக்கிக் கொள்ளும் மாதம். அதே போல ஒரு 5000 வருடங்களில் ஒரு முறை புருஷோத்தம யுகம் என்று ஒன்று வரும். 100 ஆண்டுகள் நடைபெறும். அது கலியுக இறுதியிலும் சத்தியுக ஆரம்பத்திற்கும் இடைப்பட்ட அந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் முழு உலகில் உள்ள ஆத்மாக்கள் உத்தமமாக ஆவதற்காக, தூய்மை ஆவதற்காக அந்த பதீத பாவன இறைவன் வருகின்றார். பதீத் என்றால் பாவம், பாவனம் என்றால் தூய்மை. ஆத்மாவை தூய்மையாக்க ஆண்டவன் வருகின்றார். வந்து ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஆத்ம ஞானத்தை வழங்குகின்றார். ஆத்மாவின் தர்மத்தை உரைக்கின்றார். ஆத்மாவின் தர்மம் அமைதி, ஆனந்தம், அன்பு, ஒளி, சக்தி, ஞானம். இது ஆத்மாவின் தர்மம். தேக தர்மம் என்பது காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், சோம்பேறித்தனம், இந்த நெகட்டிவ் பூரா தேக தர்மம். நாம தேக தர்மத்திலிருந்து ஆன்ம தர்மத்திற்கு மாறணும். தேகங்கிற தளத்திலிருந்து ஆத்மாங்கிற தளத்துக்கு மாறணும். பரிவர்த்தனை ஆக வேண்டும். உத்தம புருஷர்களாக ஆக வேண்டும். மனிதனிலிருந்து தேவதையாக மாற வேண்டும்.
சுவாமி விவேகானந்தர் சொல்வார், மனித வாழ்க்கையின் லட்சியம் தனக்குள் இருக்கும் தெய்வீகத்தை வெளிக்கொணர வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தையும் தெய்வீக குணம் இருக்கு, உள்ள புதஞ்சு கிடக்கு, அதை வெளியே கொண்டு வரணும். நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்முடைய 5 கெட்ட குணத்தை முன்னால வச்சுட்டோம். கோபப்படுறது, பொறாமப்படுறது, பேராசைப்படுறது, இந்த அவகுணங்களை முன்னால வச்சிருக்கோம். அதை பின்னுக்கு தள்ளிவிட்டு 16 குணங்களை முன்னுக்கு கொண்டு வந்து விட்டால் நாம் தேவர்களாக முன்னேறி விடலாம். ஆக நாம் ஒவ்வொருவரும், இந்த சொற்பொழிவை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் தேவ ஆத்மாக்களாக மாற வேண்டும், தெய்வீக வாழ்க்கையை பெற வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் லட்சுமி போல வாழ வேண்டும், ஆண்கள் நாராயணன் போல ஆகணும், மனிதனும் தெய்வமாகலாம்னு ஒரு தத்துவம் இருக்கு. ஒரு சாதாரண கவிஞர் கூட எழுதினார், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம்னு பாட்டார். ஆக வள்ளுவர் சொல்வார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுகிறார். ஆக மனிதன் தெய்வத்தன்மையை அடைய வேண்டும். இந்த சொற்பொழிவு, இந்த ஞானம் கேட்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் லட்சுமி போல அடுத்த பிறவில பிறக்கணும், நாராயணன் போல ஆகணும். லட்சுமி என்பது ஒரு பெண்ணினுடைய பெயர் கிடையாது. செல்வத்தின் அடையாளம் லட்சுமி, ஆனந்தத்தின் அடையாளம் நாராயணன். ஆக ஒவ்வொருவரும் செல்வம் நிறைந்தவர்களாக மாற வேண்டும், 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். அதற்காகத்தான் இந்த கீதை ஞானம் மகாபாரத கதை மூலமாக வழங்கப்படுகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவ்வாறாக 3 ஞானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கோவிலில் வைக்கப்பட்ட திரிசூலமாகும், ஞான ஆயுதமாகும். அந்த திரிசூலத்துல 3 குச்சி இருக்கும். ஒன்று ஆத்மாவை குறிக்கும், ஒன்று பரமாத்மாவை குறிக்கும், ஒன்று உலக நாடகத்தை குறிக்கும். ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது, பரமாத்மாவுக்கு அழிவு கிடையாது. இந்த உலக நாடகம் இட்டர்னல் எண்ட்லெஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த பூமி தொடர்ந்து நடக்கும். நம்ம எல்லாரும் இந்த பூமியில மீண்டும் மீண்டும் பிறந்தாக வேண்டும், வாழ்ந்தாக வேண்டும். இந்த வாழ்க்கை ஒரு வட்டம், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலக விநாசத்தின் போது ஒரு முறை நம்ம எல்லாரும் மேலே போவோம், அவ்வளவுதான். மகாபாரத யுத்தத்தின் பிறகு எல்லா ஆத்மாவும் மேலே போகும். அதாவது பூண்டோடு கைலாசம்னு ஒரு வாசகம் உண்டு. கைலாசம் தான் சிவன் இருக்கிற இடம். மேல இருந்து வரும்போது சிங்கிளா வருவோம், மேலே போகும்போது மொத்தமா போவோம். ஆனா யாரும் பயப்பட தேவையில்லை. நமது சொந்த வீடு பரந்தாமம் ஆகும். இங்க நாம வசிக்கக்கூடிய வீடு ஒரு பிறவிக்கானது. ஏன் வீடு, ஏன் தெரு, எங்க ஊர்னு சொல்லிக்கலாம். ஆனா அந்த வீட்டுல ஒரு 200 வருஷம் வாழ்ந்து காட்ட முடியுமான முடியாது. ஆத்மா போன ஜட உடல் ஒரு நாள் கூட வச்சிருக்கிறது இல்லை. ஆக நாம் ஜடம் அல்ல, சைத்தன்யமான ஆத்மாக்கள். இந்த ஞானம் நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மகாபாரதமும் கீதையும் உலகத்திற்கு வழங்கப்பட்டது. இது சிவ பரமாத்மாவால் வழங்கப்பட்டது, கிருஷ்ணன் மூலமாக வழங்கப்பட்டதால் கிருஷ்ண பரமாத்மா என்ற அவரை கம்பெனியனாக காட்டியுள்ளார்கள். ஆக இந்த சொற்றொடர், இந்த பொருள், சொல்லிய பொருள் அனைத்தும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அத்தகைய திவ்ய புத்தியை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். இந்த மண்ணுலகம் பொன்னுலகமாகட்டும். தர்மராஜருடைய ஆட்சி விரைவில் இந்த பூமியில் வரவுள்ளது. இன்று தர்மருக்கு பட்டாபிஷேகம், ராமருக்கு பட்டாபிஷேகம் வசிஷ்ட ரிஷி செஞ்சு வைப்பார். ராமர் அவதார புருஷர், அவருக்கு ரிஷி பண்ணி வைக்கிறார். இங்கு தர்மனுக்கு கிருஷ்ணர்ன்றவர் பட்டாபிஷேகம் பண்றார். மனிதனுக்கு தேவன் செய்யக்கூடிய பட்டாபிஷேகம். ஆக ஒரு விசேஷமான பட்டாபிஷேகம். அதுவும் தர்மனுக்கு 2 முறை பட்டாபிஷேகம் நடக்கும். அதுக்கு வந்து இந்த ஒரு தடவை நடக்கும், இப்போ ஒரு பட்டாபிஷேகம். அப்படி எப்போவுமே தர்மத்தின் வாழ்வுகளை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்பதற்கேற்ப அவருடைய தர்மம் மீண்டும் மீண்டும் வென்றது. ஸோ இந்த பூமி தர்ம யுகமாக மாறட்டும் என்று சிவ சங்கல்பம் செய்வோம். நன்றி. ஓம் சாந்தி. வாழி வாழி என்று சொல்லி வரமளித்தார் ஈஸ்வரன்.
மங்களம் பாடினார்கள் மன்னவர் ஐவருக்கும். ஸோ ஓம் தர்மராஜாய நமக. ஓம் யுதிஷ்டாய நமக. ஓம் தர்மாய நமக. ஓம் நீதி தர்மாய நமக. ஓம் ஸ்ரீ தர்மராஜாய நமக. ஓம் 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 சக்தி ஓம் சாந்தி. சூரியன் மகன் கர்வனை கொண்டால் இந்திரன் மகன் அர்ஜுனனுக்கு அந்த ராமாயணத்துல இந்த ரிஷி போல வாழ்ந்த தர்மனுக்கு பகவான் கிரீடம் சூட்டினான். வாழி வாழி குந்தி மைந்தன் மழவன் வாழி வாழியே வாழி வாழி வாசுதேவன் வாழி வாழி வாழிய வாசுதேவன் சுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். வாழி வாழி குந்தி மைந்தன் மழவன் வாழி வாழியே வாழி வாழி வாசுதேவன் வாழி வாழி வாழி. எல்லாம் வாசுதேவ கண்ணனுக்குத்தான், அவனுக்குத்தான் எல்லாம், நமக்கு எதுவுமே கிடையாது, எல்லாம் அவனுக்குத்தான். கற்பூரம் காட்டுங்க. பாமா பத்திக்கு சிங்காரகாரதி ஸ்ரீஹரிக்கு மங்களமூர்த்திக்கு மதுசூதனுக்கு அங்கரங்க ஸ்ரீரங்குனிக்கு கஸ்தூரி ரங்குனிக்கு காவேரி ரங்குனிக்கு பாண்டுரங்குனிக்கு பரிமள ரங்குனிக்கு மாந்தரங்குனிக்கு மங்களம் மங்களம் மாபதிக்கு உமாபதிக்கு சேனாபதிக்கு மங்களம் கோதண்ட ராமுனிக்கு மங்களம் चलपति लक्ष्मी नारी पुरुषोत्तम गोविंद मुरारे षण्मुख चरण अनुबंध வீரா ஹரிகுண காவே தசக வீரா. அவனுக்குத்தான் எல்லாம். ராதா ருக்மணி சத்யபாமா சமேத கோபால கிருஷ்ண சுவாமிக்கு திரௌபதி சமேத பஞ்சபாண்டவ பக்தாளுக்கு சீதா லக்ஷ்மண பரத சத்ருகுண அனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு கோலாகலமா பட்டாபிஷேகம். திரும்ப அவருக்கு ராமனுக்காவது முதல் தடவை தான் பட்டாபிஷேகம், அவனுக்கு ரெண்டாம் தடவை பட்டாபிஷேகம். சில பேருக்கு தான் யோகம் இருக்கும், ரெண்டும் நடக்கும். அன்னைக்கே சொன்னேன், ஜனமேஜயன் கேட்டான் பப்பா தட்சகன் பாம்பால் சும்மா முன்னோர்கள்ல யாராவது அகால மரணம் அடைஞ்சிருந்தா விபத்துல போனவா அவளுக்கு நற்கதி பெறத்துக்கு கேட்கிறோம். இப்ப இங்க பாரதம் நடந்ததே இங்க கேட்டவாளுக்குத்தான் அல்ல. சாஸ்திரம் சொல்றது 4 திசையிலையும் குறைஞ்சது 200 கிலோமீட்டருக்கு துர்மரணம் அடைஞ்சவாளுக்கெல்லாம் நற்கதி. இந்த பாரதம் கேட்டா என்ன, ராமாயணம் கேட்டா என்ன, பலஸ்ருதி சொல்றேன். கேட்டா என்ன புண்ணியம்னு எல்லாம் அல்ல இறைவன் திருவருளால் நமது டெல்லி சங்கீதம் இது பாத்தீங்கன்னா சரிங்களா, இது ரேட்டு பாத்தீங்கன்னா 580 இருக்கு. இப்போ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கு. மேல பாருங்க, உங்களுக்கு யாரும் ஐடியா இருந்தா விருப்பம் தான் கண்டிப்பா பண்ணலாம். நான் வந்து 10,000 காயின் வந்து வெயிட்டிங்ல வச்சிருக்கேன், வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு 40,000 காயின் வரும். அது 40,000 காயின் வந்து இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 44,000 கொடுத்து நான் 10,000 காயின் வாங்கி வச்சிருக்கேன். சரிங்களா, 2021 வாங்கினேன் 11ஆம் மாசம். 2027 எனக்கு
நான் சொல்றது எல்லாரும் சொல்லுங்க, ஒரு ஆசீர்வாதம். எல்லாரும் அப்படியே சொல்லுங்க. நான் ஆத்மா ஜோதியாக இருக்கிறேன். என் எதிரில் திரௌபதி தேவியை பார்க்கின்றேன். தேவ ஆத்மாவான அர்ஜுனன் சுவாமியை பார்க்கின்றேன். பட்டாபிஷேகம் செய்து வைக்க முன்னின்று செய்த கிருஷ்ண பரமாத்மாவை நமஸ்காரம் செய்கின்றோம். சிவ பரமாத்மாவை நமஸ்காரம் செய்கின்றோம். 33 தேவ ஆத்மாக்களை நமஸ்காரம் செய்கின்றோம். தலை வணங்குகின்றோம். ஆசீர்வாதம் பெறுகின்றோம். எங்கள் ஆத்மாவும் உடலும் தூய்மையாகட்டும். சுகம் சாந்தியால் நிரம்பட்டும். எங்கள் இல்லங்கள் அருளால் நிரம்பட்டும். ஒளியால் நிரம்பட்டும். தடைகள் நீங்கட்டும். சகல செல்வங்கள் நிரம்பட்டும். தீர்காயுசு பவ என்ற வரம் பெறுகின்றோம். தேவ ஆத்மாக்களே, இறை தந்தையே, நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும், மன்னிக்கப்பட வேண்டும். அறிந்தும் அறியாமல் நாங்கள் செய்த பாவத்திற்காக இந்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டியிடம் மன்னிப்பு கேட்கின்றோம். மனதார மன்னிக்க வேண்டுகின்றோம். எங்களை மன்னியுங்கள், ஆசீர்வதியுங்கள். உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். உங்கள் அனைவரையும் நேசிக்கின்றோம். எங்கள் மூலமாக யாருக்கெல்லாம் மன்னிப்பு வேண்டுமோ அவர்கள் மன்னிப்பு பெற்று விடுதலை பெறட்டும். சுகம் சாந்தியால் நிரம்பட்டும். தேவர்களே, உங்களோடு நாங்கள் தர்ம யுகத்தில் வாழ வேண்டும். கிருஷ்ணபுரியில் வாழ வேண்டும். ஆசீர்வாதம் பெறுகின்றோம். எங்களுக்கு திவ்ய புத்தியை வரமாக தாருங்கள். எங்கள் ஆத்மா மூலம் முழு உலகமும் அமைதி பெறட்டும். ஆனந்தம் பெறட்டும். ஒளி பெறட்டும். பஞ்ச தத்துவங்களும் தூய்மையாகட்டும். எங்கள் வாழ்விற்கு உதவியாக இருக்கும் பஞ்ச தத்துவங்களிடம் நன்றி கூறுகின்றோம். நன்றி. தேவ ஆத்மாக்களுக்கு நன்றி. சிவ பரமாத்மாவிற்கு நன்றி. உலக சமுதாயத்தினருக்கு நன்றி. இந்த விழாவிற்கு உதவி செய்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் நன்றி. தொன்று தொட்டு இந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டும். இந்த ஊர் செழிக்க வேண்டும். இந்த ஊரில் வசிக்கும் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வேண்டும்.
இந்த ஊர் ஆசீர்வாதங்களால் நிரம்பட்டும், உலக புகழ் பெறட்டும். இங்கு உள்ள குழந்தைகள் உயர்கல்வி பெறட்டும், உன்னத பதவிகளில் பெறட்டும். வாழ்க வாழ்க. மனதார வாழ்த்துகின்றோம், வாழ்த்துக்கள் பெறுகின்றோம். நன்றி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.